நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதுக்காக எப்போவும் நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இயல்பில் இருக்கிறது தான் நமக்கான தனித்துவம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜாக் ஒரு ஆடு மேய்க்கிறவர். அவர் தினமும் தன்னுடைய ஆட்டு மந்தையை நல்ல பசுமையான பகுதியாக பார்த்து தான் கூட்டிகிட்டு போவார். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல புற்கள் நிறைந்த பகுதியை பார்த்து தான் கூட்டிகிட்டு போவார். காஞ்ச புற்கள் இருந்தால் அந்த சைடு கூட்டிகிட்டு போக மாட்டார். இந்த மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சின்னதாக யாரோ முனகிற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு முயல் குட்டி அடிபட்டு கீழே கிடந்தது. உடனே ஜாக் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த முயல் குட்டிக்கு முதலுதவி செஞ்சதும் அந்த முயல் குட்டி கொஞ்சம் ரொம்பவும் சோர்வாக காணப்பட்டது. ஏன்னா அது சாப்பிடலை போல இருக்குது ரொம்ப நாளாக. அதனால் என்ன பண்ணார், அந்த முயல் குட்டிக்கு தேவையான உணவுகளெல்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் நினைக்கலாம் அது புல்வெளி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் புல்வெளி இல்லை, புல்வெளியை விட்டு கொஞ்சம் தூரமாக அது மயங்கி கிடந்தது. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு நல்ல உணவுகளெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த முயல் நல்ல திடகாத்திரமாக ரொம்பவும் நல்ல பலசாலியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா ஜாக்குக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த முயல் அதோட வீட்டுக்கு போயாச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த முயல் என்ன பண்ணுச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து ஜாக் வீட்டோட கதவை தட்டுச்சு. ஜாக்குக்கு யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஆச்சரியம், ஆர்வம், இன்னொன்று கடவுளே இந்த நேரத்தில் யார் கதவு தட்டா அப்படின்னு ஒரு பயமும் கூட சொல்லலாம். போயிட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா முயல் என்ன பண்ணுதுன்னா ஒரு கூடை நிறைய கேரட்டை கொண்டு வந்திருக்கு ஜாக்குக்காக. ஆமாங்க, முயலுக்கு பிடிச்ச கேரட்டையே ஜாக்குக்கு கொண்டு வந்திருக்கு. தன்னலம் கருதாமல் ஜாக் வந்து முயலுக்கு உதவி செஞ்சார் இல்லையா, அந்த முயல் பாருங்கள் இப்போது தன்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக ஜாக்குக்கு செய்யணும் அப்படின்னு, அதாவது நன்றி கடனை கேரட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. எப்போவுமே நன்றியை மறக்கக்கூடாது. ஒருவர் செஞ்ச நன்றியை நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நல்லதே